வணக்கம். This is Saravanan, a career coach and an overseas counselor, founder and director of Light and Might Education. வெளிநாட்டிற்கு சென்று நீங்கள் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட மெடிக்கல் எஜுகேஷனை பெர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ளீஸ் பி அவர் நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் முக்கியமாக இந்த என்எம்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இந்த கிளாஸ் 4B இந்த ஒரு பாயிண்ட்டை பற்றி மோஸ்ட்லி யாரும் பேசுகிறது கிடையாது. ஆக்சுவலி நம்ம கெசட் ரிலீஸ் பண்ண டைம்லேயே இந்த ஒரு பர்டிகுலர் ரூல் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் அரைஸ் ஆச்சு. அந்த பர்டிகுலர் ரூலில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வச்சு நிறைய ப்ளே நடந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை இன்டர்ப்ட் பண்ணாங்க. பட் ரீசெண்ட் டேஸில் நம்மளோட கவர்மெண்ட் இதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட் லெட் மீ டெல் யூ வெரி கிளியர்லி, நான் இங்கே எந்த ஒரு கண்ட்ரியும் ப்ரொமோட் செய்வதற்காக இல்லை, எந்த ஒரு காலேஜையும் ப்ரொமோட் பண்ணுவதற்காக இல்லை, இந்த ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்மில் அதை நான் பண்ண போகிறதும் கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் அன் எஜுகேஷ்னல் பர்பஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மத்தியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் செய்வதற்காக மட்டுமே. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த கிளாஸ் 4B என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்எம்சி வெப்சைட்டில் இந்த கெசட்டை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். அதில் கிளாஸ் 4Bயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஷனல் ரெகுலேட்டரி பாடி ஆர் அதர்வைஸ் competent to grant license to practice medicine in the respective jurisdiction of the country in which the medical degree is awarded, or at par with the license to practice medicine to the given citizenship of that country. ஸோ இதை நாம் மூன்றாக பிரிக்கலாம், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு வித் த ரெஸ்பெக்டிவ் ப்ரொஃபஷ்னல் ரெகுலேட்டரி பாடி. அதாவது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ரெகுலேட்டரி பாடிக்கு கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எப்படி நமக்கு இந்தியாவில் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் இருக்குது, அவங்க தான் நம்மளோட மெடிக்கலுக்கு அப்பெக்ஸ் பாடி, அவங்க தான் அந்த ஹையஸ்ட். அவங்கக்கிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இங்கே தமிழ்நாட்டில், இல்லையா? அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டரி பாடிக்கு கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய கண்ட்ரிஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி அவேர் இன் திஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், காம்பிடென்ட் டு கிராண்ட் லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் மெடிசன் இன் த ரெஸ்பெக்டிவ் ஜுடிஸ்டிக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி இன் விச் த மெடிக்கல் டிகிரி இஸ் அவார்டட். நீங்கள் எந்த கண்ட்ரியில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் மெடிக்கல் ப்ராக்டிஸ் செய்வதற்கான லைசன்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். அந்த பர்டிகுலர் கண்ட்ரி நீங்கள் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கணும். இங்கே என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லைசன்சியேட் எக்ஸாம்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. இங்கே எப்படி நமக்கு எஃப்எம்ஜி இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குது, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் நீங்கள் லைசன்சியேட் எக்ஸாம் எழுதணும். அது எழுதி பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. இதில் எந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், பேரண்ட்ஸுக்காக இருக்கட்டும் யாரும் சொல்லுவது இல்லை அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் அந்த லைசன்சிங் எக்ஸாம் அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் தான் நடக்குது, இங்கிலீஷில் நடக்கிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் 6 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லைசன்சிங் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் அந்த லைசன்சிங் எக்ஸாம் அந்த கண்ட்ரியுடைய லோக்கல் லாங்குவேஜில் தான் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த லோக்கல் லாங்குவேஜை நீங்கள் படிச்சிருக்கணும். இங்கே நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய கோர்ஸு இங்கிலீஷில் படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு 6 வருஷம் மெடிசனை இங்கிலீஷில் படிக்கிறீங்க. 6 வருஷம் இங்கிலீஷில் படித்த ஒரு கோர்ஸு அந்த லைசன்சிங் எக்ஸாம் மட்டும் அந்த லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் எழுதணும் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். மெடிசன் படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட ஜாஸ்தியாக அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டாகணும். ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி ஒரு இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதே டெர்மினாலஜி அந்த லோக்கல் லாங்குவேஜில் வேறு பேரில் இருக்கும், இல்லையா? ஸோ நீங்கள் அந்த அளவிற்கு நீங்கள் அந்த லாங்குவேஜில் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த லைசன்சிங் எக்ஸாம் உங்களால் பாஸ் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை மோஸ்ட்லி யாருக்கும் சொல்வது கிடையாது. அடுத்ததான் இந்த கிளாஸ் 4Bக்கு வாங்க. அதில் கண்டினியூஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, at par with the license to practice medicine given to the citizen of that country. அதாவது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனுக்கு எந்த மாதிரியான லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான லைசன்ஸ் அவங்க உங்களுக்கும்
ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதில் சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிசன் முடித்ததுக்கப்புறம் லைசன்ஸ் வந்து கொடுப்பது கிடையாது. சரிங்களா? மெடிசன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஜி வந்து ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் அங்கேயே படித்து முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸும் வந்து இருக்குது. ஸோ அப்போது உங்களோட மெடிக்கல் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா எம்டி ஒரு 6 வருஷம் ப்ளஸ் ரெசிடென்சி ஒரு 3 வருஷம்னா இதுலேயே உங்களுக்கு 9 வருஷம் போயிடுச்சு. சரிங்களா? அங்கே அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதி முடிச்சு லைசன்ஸ் வாங்கிட்டு திரும்ப நீங்கள் இந்தியா வந்து இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்மளோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண 10 வருஷத்தில் நீங்கள் மெடிசன் வந்து முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து டைம் பத்தாமல் போயிடும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் பி அவேர் எந்த கண்ட்ரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்எம்சி கெசட்லேயே இந்த கிளாஸ் 4B இருந்துட்டு ரொம்ப ட்ரிக்கியான ஒன்று. ஆக்சுவலாக இதை வந்து அப்போஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் நம்ம சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் தூக்கி போட்டாங்க. கம்பல்சரி என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இருந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவை கிடையாது, அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, அதுக்கு பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் ப்ளீஸ் பி வெரி கிளியர். அவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா பார்லிமெண்ட்டில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. அதோட வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன், ப்ளீஸ் டூ சி. அவர் வந்து ஹிந்தியில் பேசியிருப்பார், அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். इसलिए भारत सरकार ने निर्णय किया है कि विदेश में पढ़ने जाने वाले सभी स्टूडेंट को 3 बातों को एश्योर करना है और सभी आपके द्वारा भी आपके पास भी कई स्टूडेंट आते रहते हैं. एक, यहाँ नीट क्वालिफाइड होना चाहिए, वो ही विदेश में पढ़ने के लिए जा सकते हैं. दूसरा, इंडिया में 5.5 साल का कोर्स है, इंडिया इक्विवेलेंट कोर्स दुनिया में जिस कंट्री में हो वहां ही जा सकता है. तीसरा, जिस कंट्री में जाए उसको रजिस्ट्रेशन वहां प्रैक्टिस करने का भी मिलना चाहिए. वहां उसको प्रैक्टिस करने का परमिशन मिलती नहीं है, रजिस्ट्रेशन मिलता नहीं है और उसको यहां इंडिया में छोड़ देते हैं, वो देश की हेल्थ के लिए ठीक नहीं है. इसलिए हमने 3 बातों को सुनिश्चित कर दिया है. इसलिए आपके अड़ोस पड़ोस में या तो एज ए मेंबर ऑफ पार्लियामेंट ऑफ जनप्रतिनिधि है, हमारे पास वाली आते हैं कि हमें स्टूडेंट को विदेश पढ़ने के लिए भेजना है, तो क्या करना. ये 3 बाबत हम सब लोगों के संज्ञान में रहनी चाहिए. ये 3 क्राइटेरिया फुलफिल करते हैं तो विदेश में जाके पढ़े और यहाँ एफएमजी की एग्जाम पास करके हम यहाँ उसको यहाँ डॉक्टर के लिए प्रमाणित कर देंगे. நம்மளோட ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 3 விஷயம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபாரின் போகிற மாதிரி இருந்தால் நீட்டு கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும் ஃபாரின் போங்க. நீட் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கும் பட்சத்தில் உங்களுடைய டிகிரியை இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி கிளியர். நீட் கிளியர் பண்ணாமல் நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டன் வந்து உங்களால் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நம்மளோட என்எம்சி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ரெண்டாவதாக மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸ் டியூரேஷனாக இருக்கட்டும், கரிக்குலமாக இருக்கட்டும், தட் ஷுட் பி பார் வித் இந்தியா. இந்தியாவில் எந்த மாதிரியான டியூரேஷன் இருக்கோ, எந்த மாதிரியான கரிக்குலம் இருக்கோ, சேம் ஹேஸ் டு பி ஃபாலோட் இன் த ஃபாரின் கண்ட்ரி. சரிங்களா? 3வது விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்று பார்த்த விஷயம், நீங்கள் எந்த கண்ட்ரி போய் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், கூடவே உங்களை ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். எந்த கண்ட்ரி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அலோவ் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அந்த கண்ட்ரிக்கு மட்டும் நீங்கள் போய் படிங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஹானரபிள் ஹெல்த் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் சேடஸ்ட் பார்ட் என்னென்னா, இந்த வருஷம் எனக்கு கால் பண்ணி பேசக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவர்களைப் போலவே போன வருஷம் அட்மிஷன் பண்ணி 1 இயர் படித்து முடிச்சுட்டு இப்போ வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறாங்க. சார், இந்த மாதிரி கண்ட்ரியில் நான் வந்து பொண்ணை சேர்த்து விட்ருக்கேன், பையனை சேர்த்து விட்ருக்கேன், இவ்வளோ லட்சங்கள் வந்து நான் பே பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. போன வருஷம் நான் அட்மிஷன் பண்ணும்போது இது சம்மந்தமாக யாருமே என்கிட்ட சொல்லலை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேட்குறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேடஸ்ட் திங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கரியர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுருக்கு. அண்ட் இஃப் யூ நீட் எனி கைடன்ஸ், ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ எனி டைம். எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். இன்னும் வரும் நாட்களில் ஒவ்வொரு கண்ட்ரீஸை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.